ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கிரில் சிக்கன் வீட்டில் இருக்க பொருட்களை பயன்படுத்தி ஓடிஜி ஓவனில் எப்படி ஃபுல் சிக்கன் கிரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 12லேருந்து 15 வரைக்கும் காஷ்மீர் மிளகாய் வத்தல். சாதாரண மிளகாய் வத்தலாக இருந்தால் இதில் அப்படியே பாதி சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் அது கூட பயன்படுத்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுத ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கோம். சாதாரண மிளகாய் சேர்த்தாலும் பரவாயில்ல. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 எலுமிச்சம்பழத்தோட சாறு. எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அல்லது உருக்குன பட்டர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்போட கொஞ்சம் குறைவாக கட்டியான தயிர், 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, தேவையான அளவு பொடி உப்பு. கிட்டத்தட்ட 3/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உப்பு தேவைப்படும். ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 200 டிகிரி செல்சியஸில் கன்வென்ஷன் ப்ளஸ் கிரில் மோடுக்கு செட் பண்ணியிருக்கேன். கிரில்லோட கன்வென்ஷனும் சேரும்போது ஈவனாக குக் ஆகும். என்னோட ஓவனுக்கு 1 மணி நேரம் கரெக்டாக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு டைம் செட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ரீ ஹீட் ஆயிரும். சிக்கன் ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லேசாக கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ள வரைக்கும் நல்லா ஏறி வரும். கோடு போடும்போது ரொம்ப ஆழமாக வேண்டாம், லேசாக மேலே கோடு போட்டால் போதும். சிக்கனோட எல்லா பகுதியிலையும் நல்லா மசாலா புரட்டி எடுத்துக்கோங்க. சிக்கனில் கட் பண்ண பகுதி எல்லா பகுதியிலையும் நல்லா மசாலா தடவை எடுத்துக்கோங்க. மறுபக்கமும் மறித்து எல்லா இடமும் நல்லா மசாலா தடவை எடுத்துக்கலாம். சிக்கனோட உள் பகுதியில் 2 பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் லெமன். குக்காகி வரும்போது எலுமிச்சை, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். கொஞ்சமாக மசாலா எடுத்து நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா குக்காகி இருந்ததுன்னா உள்ளாடி வரைக்கும் சிக்கன் நல்லா குக்காகி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கிரில் சிக்கனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கம்பியை இந்த சைட்லேருந்து குத்தி மறுபக்கம் எடுத்துக்கலாம். சிக்கனோட காலை இந்த மாதிரி நூலால் கட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வெந்து வரும்போது ஓவனில் ஓரங்களில் தட்டாமல் இருக்கும். சிக்கனோட கால் கட்டி எடுக்கும்போது ரொம்ப ஒடுக்கமாக கட்டி எடுக்கக்கூடாது. லேஸ் அந்த மாதிரி இடைவெளி விட்டே கட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் லெக் பீஸ் வந்து நல்லா குக் ஆகி வரும். சைடில் கொடுத்துருக்கக்கூடிய கிளிப்பை இந்த மாதிரி லேசாக ஸ்க்ரூவை கலத்திட்டு ஒரு கிளிப் மேல் பக்கமும் ஒரு கிளிப் கீழ் பக்கம் வர மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக குத்தி எடுத்துக்கோங்க. மறுசைடம் வச்சு நல்லா டைட்டாக குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஓவனில் சுழண்டு வரும்போது கலந்து விழாமல் இருக்கும். இறகு பகுதியை இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கலாம். இப்போ சேர்த்துருந்த மசாலா நிறைய கீழே வந்திருக்கு. எல்லாத்தையுமே திரும்ப ஒருக்கா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்சால் 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஓவன் ஃப்ரீ ஹீட் ஆகிருக்கு. கைகளால் மாட்ட முடியாது. இந்த மாதிரி கம்பியால் கவனமாக மாட்டிக்கணும். வலது பக்கம் இருக்கக்கூடிய தோரத்தில் மாட்டி இடது பக்கம் இருக்கக்கூடிய கிளிப்பில் மெதுவாக வச்சிடலாம். சிக்கனில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் தானாகவே உருகி வரும். உருகி வரும்போது மசாலா கொஞ்சம் வெளியே வரதான் செய்யும். நம்ம கெட்டியாக மசாலா தடவி இருக்கிறதால முழுசும் வராது. இந்த ஸ்டேஜில் சிக்கன் ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சதுன்னா பட்டர் தடவிக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலாவில் எண்ணெய் சேர்த்துருக்கோம், கூடுதல் நமக்கு தேவைப்படாது. 1 மணி நேரம் ஆயிருக்கு, நல்லா குக் ஆகிருக்கு. உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கணும்னா 220 டிகிரி செல்சியஸுக்கு கூட ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கனோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்ல ஒரு வாசனை கொடுக்குது.
சிக்கன் நல்லா வெந்திருக்கு. மயோனைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மயோனைஸ் வீடியோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. சிக்கனில் கட்டியிருக்கக்கூடிய டொயனை கவனமாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவன் இல்லைன்னா இதே மசாலா பயன்படுத்தி எண்ணெயில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் மசாலா ரெடி பண்ணும்போது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கிரில்டு சிக்கன் நம்ம சேனலில் 2 வீடியோ இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.